ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பெல் குக்கிங். இன்னைக்கு இந்த 4 வெலை மீனும் 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். சின்ன சைஸ் தான். குழம்புக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. நமக்கு இருக்கிற 1008 கவலையில 1009வது கவலைய என்ன குழம்பு வைக்கிறேன்னு வந்துடுது. என்ன செய்ய, இது பெண்களுக்கே வந்த சோதனையா போச்சு. என்ன குழம்பு வைக்கணும்னு யோசிக்கவும் முடிய மாட்டேங்குது. நம்ம பிள்ளைக்கு இது பிடிக்காது, வீட்டுக்காருக்கு அது பிடிக்காது, மாமியாருக்கு நான்வெஜ்னா தொண்டைக்குள்ள இறங்காது. இப்படி நம்ம ஒன்னொன்னா யோசிச்சோம்னா என்ன குழம்பத்தான் வைக்க? சரி, நமக்கு பிடிச்ச மீன் குழம்பே வச்சா ஒரு வாரம் ஃபுல்லா உனக்கு பிடிச்ச மீன் குழம்பே வச்சிட்டு இரு. அப்ப என்ன குழம்பத்தான் வைக்க? சரி, உங்களுக்கு பிடிச்ச குழம்பு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்னு கேட்டா ஏதாவது ஒரு குழம்பு வைன்னு சொல்லிடுறது. யாருக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ, இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி முருங்கைக்காலாம் போட்டு ஒரு வெலை மீன் குழம்பு சூப்பரா வச்சேங்க. மீன் குழம்புல கடைசியில தாளிக்கிறதுக்கு முந்தி 1/4 ஸ்பூன் வெந்தய பொடியும் 1/2 ஸ்பூன் மிளகு பொடியும் போட்டுட்டு குழம்பு கொதிக்க விட்டுட்டு கடைசியில கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், சின்ன உள்ளி போட்டு தாளிச்சு சேர்த்து அப்படியே மூடி வச்சிருந்தாங்க. மீன் பொரிக்கிறதுக்கு தான் இல்லைன்னு வருத்தப்படக்கூடாது. குழம்புல கிடக்குற மீன் எதுக்கு இருக்கு? நல்ல துண்டு மீனா பார்த்து தனியா எடுத்து வச்சு அதுல கொஞ்சம் உப்பும் வத்தல் பொடியும் மிக்ஸ் பண்ணி நல்ல மசாலாவை தடவி விட்டு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி தட்டுல நல்ல சூடான சாதத்துல முருங்கைக்காய் போட்ட வெலை மீன் குழம்பையும் ஊத்தி முருங்கைக்காய் ஃப்ரையும் சைடுல வச்சு பொரிச்ச மீனையும் வச்சு சாப்பிட போறேங்க. வரட்டா?